லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 190வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆளவந்தார் என்று ஒரு ஆச்சாரியன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இளம் வயதிலேயே வாதப்பொரிலே ஆக்கி ஆழ்வான் என்கிற பெரிய தர்க்க வல்லவரை ஜெயித்து வெற்றி கொடி நாட்டினார். அந்த ஆளவந்தாருடைய பெருமை என்ன என்றால், அவருடைய பாட்டனார் நாதமுனிகள். நாதமுனிகள் பெரிய புரட்சிக்காரர். இன்றைய தினம் நமது தமிழகத்திலே பெருமாள் கோவில்களிலே 4000 தமிழ்ப்பாசுரங்கள் புனிதமாக கருதப்பட்டு ஓதப்படுகின்றன. அதற்கு அந்த ஏற்பாட்டுக்கு விதைத்தவரே நாதமுனிகள் என்கிற மகான். அவர் நல்ல சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தார், யோகாவில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், சங்கீதத்திலே வல்லவராக இருந்தார், அபிநயத்திலே திறம் பெற்றவராக இருந்தார். அவ்வளவு இருந்தும் தமிழிலும் நல்ல பாண்டித்யம் இருந்தது. ஆழ்வாருடைய ஈரத்தமிழ் பாசுரத்திலே ஈடுபட்டார். எங்கோ உருமாறி கிடந்த அந்த பாசுரங்கள் சிதைந்து கிடந்தவைகளெல்லாம் தன்னுடைய தவ வலிமையால் தொகுத்து கொடுத்தார். அவ்வளோ பெரிய பணி செய்தார். அதனுடைய விளைவு என்ன? ஆந்திராவில் போனாலும் சரி, உத்தரப்பிரதேசில் போனாலும் சரி, அங்குள்ள பெருமாள் கோவில்களிலே தமிழ் பாசுரங்கள் பூஜையிலே இன்றும் ஒலிக்கின்றன. அது அவர் தமிழுக்கும் வைணவத்துக்கும் செய்த அளப்பரிய தொண்டு. எந்த மாநிலத்திலான பெருமாள் கோவில் இருந்தாலும் அங்கே அவர்கள் சிற்றஞ்சிற்காலே என்று திருப்பாவி பாசுரத்தை சொல்லிவிட்டு எம்பெருமானை வணங்குவதை இன்றும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட பெருமை கொடுத்த நாதமுனிகளுக்கு பக்தி யோகம் என்கிற கலையும் இருந்தது. அதாவது இறைவனை தியானம் செய்வதன் முறை. யோகத்துக்கு 8 படி இருக்குங்கிறாங்க. அதில் 8 படி: யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், சமாதி, அதெல்லாம் பற்றி சொல்லி உங்களை நான் இப்போ குழப்ப போகிறதில்ல. அதில் 8 படி அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அந்த ஒவ்வொரு படி எப்படி கடப்பது, அதுக்கு என்ன முறை அப்படிங்கிறது யோக சாஸ்திரங்களிலே வல்லவர்களுக்கு தான் தெரியும். இப்பொழுது யோகா நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த யோகாவில் இறைவனை தியானம் பண்ணுவது, அதுவும் பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய முறையில் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பகவானுடைய குணங்களை இணைத்து தியானம் பண்ணுவது அப்படிங்கிற செய்முறை நாதமுனிகள் அதில் வல்லவராக இருந்தார். அப்போது அந்த பக்தி யோகம் பண்ணும் பொழுது அந்த முறைப்படி செஞ்சால் எதிர்க்க இறைவன் காட்சியளிப்பது போல தோணுமா உருவெளி தோற்றத்தில். அந்த இறைவனோடு நம்ம கொலாவரா மாதிரி, இறைவன் நம்மை பார்த்து புன்முறுவல் பூப்பது மாதிரி, இறைவன் பேசுவது மாதிரி, இப்படி ஒரு ஆனந்த அனுபவம் இருக்குமா. அந்த நிலை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நமக்கு கூட கேட்குறச்சே ஆனந்தமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிலை பக்தி யோகத்தில் வரும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப ஒழுக்கம் வேண்டும், ரொம்ப மனக்கட்டுப்பாடு வேண்டும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். அது நமக்கெல்லாம் அவ்வளோ எளிதாக வரக்கூடியதல்ல. அதை பிடிக்கிறேன்னு ஆரம்பித்து பக்தி யோகம் பண்ண தொடங்கி கடைசியில் நமக்கு எளிய முறை ஒன்று இருக்குது. இறைவா, எங்களால் ஒன்றும் முடியாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிற அடைக்கல நெறி சரணாகதி. அது நமக்கு அதுதான் பெஸ்ட்டு. அந்த சரணாகதி நெறியில் பகவானை அணுகினோம்னால் சேஃப். இந்த பக்தி யோகம் பண்ணுறேன் பேர் வழி, அதனால் மோட்சம் போகிறேன்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோமோ முடியாதோ தெரியாது. அதனால் நம்மாழ்வார் போன்றவர்கள் இந்த அடைக்கல நெறியை உலகுக்கு ரொம்ப பிரச்சாரத்தில் கொண்டு வந்தார்கள், சரணாகதி என்கிற மெத்தடை. நாதமுனிகள் அதிலும் வல்லவராக இருந்தார். இதெல்லாத்தையும் நாதமுனிகள் இந்த சரணாகதி எப்படி செய்யணும், இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணுவதற்கு என்னென்ன தேவை, இதையெல்லாம் தன்னுடைய சீடர் உய்யக்கொண்டாருக்கு சொல்லிக் கொடுத்துருந்தார். அந்த உய்யக்கொண்டாருக்கு நாதமுனிகளே கேட்டாராம், உனக்கு பக்தி யோகம் எப்படி படுறதுங்கிறத சொல்லட்டுமா, பாட்டு எடுக்கட்டுமான்னு. உய்யக்கொண்டார் வேண்டான்னு விட்டார். ஏன்னா நிறைய டெட் பாடிக்கு நடுவில் யாரையாவது ஃபீஸ்ட்டு போனால் சாப்பிடுவாங்களா? இந்த உலகத்தில் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் அடைக்கல வேண்டியது தான் பெஸ்ட்டு. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க, அதை பிரச்சாரம் பண்ணுறேன், நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறட்டோன்னு உய்யக்கொண்டார் சொல்லிட்டார். நாதமுனிகளுக்கு இன்னும் பல சீடர்கள், அதில் அவருடைய மருமகன்கள் இருந்தார். அதில் மருமகன்களில் ஒருத்தர் இருந்தார் வரதன். அவருடைய பேரன் வரைக்கும் நாதமுனிகள் உசுரோடு இருந்தார். ரொம்ப நீண்ட நாள் வாழ்ந்தார் யோகி ஆகினால. அதனால் அந்த
பேரன் குறுகை காவலப்பன்னு பேர் இருக்குது. பேர் அழகான தமிழ் பெயர், குறுகை காவலப்பன். அந்த குறுகை காவலப்பனுக்கு இந்த பக்தி யோகம் சொல்லி கொடுத்துருந்தார். அந்த குறுகை காவலப்பன் ஜெயங்கொண்டதுக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு குட்டிச்சவர் முன்னாடி உட்கார்ந்து அந்த பக்தி யோகம் பண்ணிட்டுருக்கார். பக்தி யோகம் பண்ணால் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கூட அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கலாமா, பகவானை பார்க்கக்கூடிய இந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடுத்துனா. அவர் அப்படி இருக்கார்.